Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 27 வந்து பார்க்க போகிறோம். சாப்டரோடைய நேம் வெட்டும் முறை. அடிக்கடி வர வார்த்தைகளை எப்படி சுருக்கி எழுதுறதுன்னு சொல்லிட்டு சிறப்பு சுருக்கங்கள் 24, 25, 26 இந்த சாப்டர்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த வரிசையில் சாப்டர் 27ல் அடிக்கடி வர வார்த்தைகளில் இருக்கிற மெய்யெழுத்துக்கள், அதுவும் முதல்ல வர மெய்யெழுத்தை முன்னாடி இருக்கிற வார்த்தை இல்லைனா பின்னாடி இருக்க வார்த்தையில் இன்டர்செக்ட் பண்ணி எழுதுனா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை எப்படி எழுதுறது அப்படின்றத இந்த சாப்டர் வந்து பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பத்திரிக்கை. இது நம்ம வந்து நார்மலாக எப்படி எழுதுவோம் அப்படின்னா, தனியாக வரப்ப பத்திரிக்கை இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இதுவே ஆங்கில பத்திரிக்கை இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆங்கில ஸ்டோக் மட்டும் எழுதிட்டு பத்திரிக்கையில் இருக்கிற அந்த பா மட்டும் இப்படி கட் பண்ணிக்கிறோம். பத்திரிக்கை இப்படி எழுதினாலே போதும், இது ஆங்கில பத்திரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிடலாம். இதுவே பத்திரிக்கை செய்திகள் அப்படி வருதுன்னா பத்திரிக்கைக்கு வெறும் பா மட்டும் எழுதிட்டு செய்திகள் ஸ்டோக் அதில் கட் பண்ணிடலாம். ஓகே, இதை படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஆங்கில படிச்சுட்டு அப்புறம் அந்த பா பத்திரிக்கைன்னு படிக்கணும். இதை படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு அந்த பா பத்திரிக்கைன்னு படிச்சுட்டு அப்புறமா செய்திகள் வந்து படிக்கணும். இந்த மாதிரி ஆரம்ப மெய்யெழுத்தை வச்சே அந்த வார்த்தை என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ லேபர் பத்திரிக்கை, இதை எப்படி எழுதுறது பாருங்க. லேபர் எழுதிட்டு பத்திரிக்கை பக்கத்தில் பா வச்சிடணும். கட் பண்ண முடியல அப்படின்னா பக்கத்திலே வந்து வச்சிடணும். தின பத்திரிக்கை, இதை எப்படி எழுதுறது பாருங்க. தின பத்திரிக்கை. இதுவே பத்திரிக்கையை வந்துச்சு அப்படின்னா பத்திரிக்கை ஸ்டோக் எழுதிட்டு இந்த ஐ வேற்றுமை உருவ நம்ம வந்து எழுதிடுறோம். பத்திரிக்கைகள், தின பத்திரிக்கைகள் அப்படி வந்துச்சுன்னா தின எழுதிட்டு பத்திரிக்கைகள் வேற்றுமை உருவு. பத்திரிக்கையில் அப்படி வந்துச்சுன்னா தின பத்திரிக்கையில். இது பத்திரிக்கையை, இது பத்திரிக்கையில், இது பத்திரிக்கைகள். ஓகேங்களா? இப்போ அந்த பா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்க. ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி பத்திரிக்கை இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு மாத பத்திரிக்கை, வார பத்திரிக்கை இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து பகுதி, இதுக்குமே நம்ம பா கட் பண்ணலாம். நார்மலாக பகுதி தனியாக வந்துச்சுன்னா பகுதி இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இதுவே நகர பகுதி இல்லை நகர் பகுதி அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நகர் பகுதி இப்படி வந்து எழுதலாம். கிராம பகுதி, கிராம பகுதி இப்படி நம்ம வந்து எழுதலாம். அடுத்து இதே பா பாராட்டுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பாராட்டு தனியாக வந்துச்சுன்னா பாராட்டு இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இதுவே பாராட்டு விழா அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, பாராட்டு எழுதிட்டு விழா இப்படி நம்ம வந்து எழுதலாம். பாராட்டு மடல் அப்படி வந்துச்சுன்னா பாராட்டுக்கு பா, மடலுக்கு மா டல் இப்படி வந்து எழுதலாம். பாராட்டு உரை, இதுக்கு பாராட்டுக்கு பா எழுதிட்டு உரைக்கு உரை இப்படி வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இதே பாவே போக்குவரத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அது பத்திரிக்கையா, பகுதியா, பாராட்டா, போக்குவரத்தா அப்படின்னு பார்க்கணும். போக்குவரத்து நம்ம நார்மலாக இப்படி எழுதுவோம் தனியாக வந்துச்சுன்னா, கரெக்டுங்களா? இதுவே சாலை போக்குவரத்து அப்படி வந்துச்சுன்னா சாலை எழுதிட்டு போக்குவரத்துக்கு பா கட் பண்ணிடணும். விமான போக்குவரத்து, இதுக்கு என்ன பண்ணுறது பாருங்க, விமான போக்குவரத்துக்கு பா நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இந்த பா பங்குக்குமே யூஸ் பண்ணலாங்க. பங்கு நம்ம நார்மலாக இப்படி எழுதுவோம். ஓகே, இப்போ முழு பங்கு அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, முழு எழுதிட்டு பாவை நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். இதுவே பங்கு மூலதனம் அப்படி வந்துச்சுன்னா பங்கு பா எழுதிட்டு மூலதனமுக்கு மூலதனம் இப்படி நம்ம வந்து எழுதுவோம். இந்த மாதிரி பான்றது பத்திரிக்கை, பகுதி, பாராட்டு, போக்குவரத்து, பங்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பம், இந்த பா இம் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பத்திரம் இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பத்திரம் நார்மலாக இப்படி எழுதலாம், இல்லைனா இப்படி எழுதலாம்.
கட் பண்ணுறப்ப வெறும் பம் மட்டும் எழுதுனா போதும். இப்போது கடன் பத்திரம் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. கடன் ஸ்டோக் எழுதிட்டு பத்திரமுக்கு பா மா. அடுத்து தான பத்திரம், அதுக்கு தான எழுதிட்டு பத்திரமுக்கு பா இம். இந்த மாதிரி பத்திரமுக்கு பம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து பர்ரு இப்படி எழுதுவோம். இதுக்கு பேராசிரியர் அதுக்கு யூஸ் பண்ணுவோம். பேராசிரியர் தனியாக எழுதுனீங்கன்னா அது பெருசாக போகும் ஸ்டோக்கு. பேராசிரியர் இந்த மாதிரி வந்து போகும். ஓகே, தனியாக வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி ட்ரை பண்ணலாம். கட் பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் பர்ரு கட் பண்ணிங்கன்னா போதும். எக்ஸாம்பிளுக்கு கல்லூரி பேராசிரியர், இதுக்கு எப்படி எழுதுறது பாருங்க. கல்லு லா, கல்லூரி, பேராசிரியருக்கு பர்ரு கட் பண்ணிடுறீங்க. தமிழ் பேராசிரியர், தமிழ் பர் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ் பேராசிரியர். பேராசிரியர் ரங்கன் இந்த மாதிரி வந்துச்சுன்னா பர்ரு, இது பேராசிரியர், ரங்கன் ஸ்டோக்கு எழுத வேண்டியதான் ஃபுல்லாக. ஓகேங்களா. அடுத்து இப்பா, அதாவது பா கொஞ்சம் பெருசாக எழுதுறது, அமைப்புக்கு யூஸ் பண்ணலாம். அமைப்பு தனியாக எழுதுறப்ப ஆ மைப்பு இப்படி நம்ம வந்து எழுதணும். அதுக்கு பதில் இப்பாவை கட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ சமூக அமைப்பு, இதுக்கு சமூக அமைப்பு. கூட்டமைப்பு, இதுக்கு எப்படி எழுதுறது பாருங்க. கூட்ட எழுதிட்டு அமைப்புக்கு பா கொஞ்சம் பெருசாக எழுதணும், கூட்டமைப்பு. ஓகேங்களா. அடுத்து பா. ஓகே, பா பார்த்தோம். பான்றது பாங்கு, அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். பாங்கு அப்படின்னா பேங்க்கு தான். ஓகேங்களா, அதை தான் பாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரிசர்வ் பேங்க்கு, இதுக்கு ரிசர்வ் பேங்க், அதுதான் பாங்குன்னு சொல்கிறாங்க தமிழில். ஓகே, நேஷனல் பேங்க், நம்ம இப்போ வங்கின்னு சொல்கிறோம், முன்ன வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேஷனலுக்கு நேஷனல் பேங்க். ஓகே, அந்த பா கட் பண்ணும். அடுத்து இந்த பான்றது அபிவிருத்தி, இதுக்குமே யூஸ் பண்ணுவோங்க, இது இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, அபிவிருத்தி. இப்போ கல்வி அபிவிருத்தி, இதுக்கு பாருங்க, கல்வி ஸ்டோக் எழுதிட்டு அபிவிருத்திக்கு பி கட் பண்ணணும் நாம, அதாவது பா. கிராம அபிவிருத்தி, கிராம ஸ்டோக் எழுதிட்டு அபிவிருத்திக்கு பி கட் பண்ணும். ஓகேங்களா, பா. விவசாய அபிவிருத்தி, இதுக்கு விவசாய ஸ்டோக் எழுதிட்டு பா கட் பண்ணும், பா கிடையாது பா. தேசிய அபிவிருத்தி, இதுக்கு தேசிய எழுதிட்டு பா கட் பண்ணும். ஓகேங்களா, அப்படி பா கட் பண்ணுறப்ப அதை அழுத்தி எழுதிருக்கணும், இல்லைனா அது பா ஆயிரும். ஓகேங்களா, பா கட் பண்ணுறப்ப பேங்க்கு, இல்லைன்னா அபிவிருத்தி. அடுத்து டா. டாக்கு எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கமிட்டி, அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் டா. எக்ஸாம்பிளுக்கு காரிய கமிட்டி, அதுக்கு காரிய கரு மட்டும் எழுதிட்டு டா கட் பண்ணோம் அப்படின்னா கமிட்டி. நிர்வாக கமிட்டி, இதுக்கு பாருங்க, நிர்வாக எழுதிட்டு கமிட்டிக்கு டா. ஓகே, இதுவே டம், வட்டம், அதுக்கு யூஸ் பண்ணுவோம். டம் கட் பண்ண அப்படின்னா அது வட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் பழனி வட்டம், பழனி வட்டம். திண்டிவனம் வட்டம், திண்டி வனம் வட்டம். இந்த டம்ன்றது வட்டமுக்கு யூஸ் பண்ணுவோம், முக்கியமாக திட்டமுக்குமே யூஸ் பண்ணுவோம். ஓகே, நீர்ப்பாசன திட்டம், நீர் பாசன திட்டம். இந்த டம் வந்து திட்டமுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். தன்னிறைவு திட்டம், தன்னிறைவு திட்டம், இந்த மாதிரி வந்து எழுதுவோம். ஓகேங்களா. அடுத்து ட்ரம், டர் எழுதிட்டு மாசுழி, ட்ரம். இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா முன்னேற்றம், அதுக்கு வந்து நம்ம ட்ரம் கட் பண்ணுவோம்.
எக்ஸாம்பிளுக்கு கிராம முன்னேற்றம், கர்ரு மா, அப்புறம் அதில் ட்ரம், கிராம முன்னேற்றம். பொருளாதார முன்னேற்றம், இதுக்கு பாருங்க பொருளாதார ஸ்ட்ரோக் எழுதிட்டு அதில் ட்ரம் கட் பண்ணிடுறோம். பொருளாதார முன்னேற்றம். ஓகேங்களா, கட் பண்ணியா இல்லைனா பக்கத்துலேயே நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஓகே, அடுத்து டா, டா பார்த்தோம் கமிட்டிக்கு. டான்றது படிப்பு, அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு மேல் படிப்பு, மேல் எழுதிட்டு டா கட் பண்ணிங்க அப்படின்னா மேல் படிப்பு. மருத்துவ படிப்பு, அந்த படிப்புலேயே டா இருக்கு பாருங்க, மருத்துவ படிப்பு. இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி எழுதணும். ஓகேங்களா, படிப்புக்கு மட்டும் கிடையாது, டிபார்ட்மெண்ட்டு. ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, துறைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து டா கட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு கல்வி டிபார்ட்மெண்ட், அதுக்கு கல்வி எழுதிட்டு டா. ஓகேங்களா, விவசாய டிபார்ட்மெண்ட், விவசாய ஸ்டோக் போட்டுட்டு டா கட் பண்ணோம் அப்படின்னா விவசாய டிபார்ட்மெண்ட். இப்போ நம்ம வந்து துறைன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம், முன்ன வந்து டிபார்ட்மெண்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. அடுத்து இந்த சா, இது வந்து சர்க்கார், அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ராஜ்ய சர்க்கார், ராஜ்யக்கு நம்ம ரா ஜா எழுதுவோம், சர்க்காருக்கு சா, சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். மத்திய சர்க்கார், மத்திய ஸ்டோக் எழுதிட்டு சா கட் பண்ணிடணும். மத்திய சர்க்கார். சர்க்காருக்கு போட்டு தான் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, ஆராய்ச்சிக்குமே வந்து சா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதுவுமே இம்பார்ட்டண்ட்டு, ஆராய்ச்சிக்கு சா தான். எக்ஸாம்பிளுக்கு கல்வி ஆராய்ச்சி, கல்வி எழுதுறீங்க சா கட் பண்ணுறீங்க. விவசாய ஆராய்ச்சி, விவசாய ஆராய்ச்சி. ஓகே, முயற்சிக்குமே சா தான். ஓகே, சர்க்காருக்கு, ஆராய்ச்சிக்கு, முயற்சிக்குமே நம்ம சா தான். எக்ஸாம்பிளுக்கு கூட்டு முயற்சி, இதுக்கு எப்படி எழுதுறது பாருங்க, கூட்டு இப்படி எழுதிட்டு சா கட் பண்ணோம் அப்படின்னா கூட்டு முயற்சி. சொந்த முயற்சி, சொந்த ஸ்டோக் எழுதிட்டு சா கட் பண்ணா சொந்த முயற்சி. ஓகே, அடுத்து இந்த சா வளர்ச்சிக்குமே கட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு தேசிய வளர்ச்சி, தேசிய சா கட் பண்ணா தேசிய வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது சர்க்காரா, ஆராய்ச்சியா, முயற்சியா, இல்லைன்னா வளர்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும். பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அடுத்து இந்த சாவை அழுத்தி எழுதுனா அது ஜா இல்லையா, இந்த ஜா வந்து ஜில்லா, இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, சேலம் ஜில்லா, இப்போ நம்ம இப்படி சொல்றது கிடையாது, சேலம் ஜில்லா. தஞ்சை ஜில்லா, தஞ்சை ஸ்டோக் எழுதிட்டு இதில் ஜா கட் பண்ண முடியாது, அதனால பக்கத்துலேயே வந்து வச்சிடுறோம், தஞ்சை ஜில்லா. ஓகேங்களா, அடுத்து இந்த கா, இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்பெனி, சைக்கிள் கம்பெனி, சைக்கிள் ஸ்டோக் எழுதிட்டு கம்பெனி முடிஞ்சா கட் பண்ணிடலாம், இல்லை பக்கத்திலே வச்சிடணும். சோடா கம்பெனி, சோடா கம்பெனி, கா கட் பண்ணோம் அப்படின்னா அது கம்பெனி. கம்பெனிக்கு மட்டும்தான் கா யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கட்சி, அதுக்குமே வந்து கா தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு அரசியல் கட்சி, அரசியல் ஸ்டோக் இப்படி எழுதுவோம், கட்சிக்கு வந்து அதில் அப்படியே கா கட் பண்ணிடுறோம். எதிர்கட்சி, எதிர் ஸ்டோக் இப்படி எழுதுவோம், கட்சிக்கு கா கட் பண்ணிடுறோம். ஓகேங்களா, அடுத்து இந்த கா குழு, அதுக்குமே யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஆலோசனை குழு, ஆலோசனை குழு, கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணணும், இல்லைன்னா கீழே வச்சிடணும். தனிக்குழு, தனி எழுதுறோம், குழு இப்படி நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். தனிநபர் குழு, இப்படி வரப்ப
தனி நபர் குழு. ஓகேங்களா? அடுத்து கம், க இம். கம் வரப்ப அது கழகம், அதை குறிக்குது. இப்போ திராவிட கழகம், இது எப்படி எழுதுறது பாருங்க. தா கோக்கி ரா ட எப்படி எழுதுனா திராவிட, கழகமுக்கு க மாசுழி. பல்கலைக்கழகம், இதுக்கு பல் கலை, கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணணும், இல்லைன்னா கீழே இப்படி வச்சிடணும். பல்கலைக்கழகம். ஸோ கம் வந்து கழகம். அடுத்து கை, கைன்றது நம்ம இப்படி எழுதுவோம். இது வந்து கொள்கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு திராவிட கொள்கை, இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. திராவிட ஸ்டோக் எழுதிட்டு கை, திராவிட கொள்கை. அடிப்படை கொள்கை, அடிப்படை ஸ்டோக் எழுதிட்டு கை வச்சிட்டோம் அப்படின்னா அடிப்படை கொள்கை. ஓகேங்களா? அடுத்து கர்ரு, கர்ன்றது நம்ம இப்படி எழுதுவோம். கார்பரேஷன், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கார்பரேஷன்ன்றது நம்ம ரெகுலராக இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது, நகராட்சி அப்படின்னு சொல்கிறோம். கார்பரேஷன் அப்படின்னா கர்ரு. இப்போ நிதி கார்பரேஷன் அப்படின்னு வரப்ப நிதி கர்ரு, நிதி கார்பரேஷன். சென்னை கார்பரேஷன் அப்படின்னு வரப்ப சென்னை ஸ்டோக் எழுதிட்டு கர்ரு, சென்னை கார்பரேஷன். ஓகேங்களா? அடுத்து கா, காக்கு வந்து கம்பெனி, கட்சி, குழுன்னு பார்த்தோம். காக்கு வந்து கவர்மெண்ட். இப்போ நம்ம வந்து அரசுன்னு சொல்லிடுறோம், மீன வந்து கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மாநில கவர்மெண்ட் அப்படின்னு வரப்ப மாநில கா கட் பண்ணும். ஓகேங்களா? அதாவது அழுத்தி எழுதணும். அடுத்து ஷம், இப்படி எழுதுறது இடது வாட்டமா. ஓகே, இது ஷம். இது வந்து விஷயமுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் அப்படின்னு வரப்ப சில விஷயங்கள். ஒரு விஷயம் அப்படின்னு வரப்ப ஒரு விஷயம், இப்படி வந்து எழுதணும். ஓகேங்களா? அடுத்து ஷன்னு, இப்படி எழுதுறது, அதாவது வலது வாட்டமா. ஓகேங்களா? இது வந்து கமிஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நிதி கமிஷன் அப்படின்னு வரப்ப நிதி ஸ்டோக் போட்டு கமிஷனுக்கு ஷா நாகோக்கி, நிதி கமிஷன். விசாரணை கமிஷன் அப்படி வரப்ப விசாரணை கமிஷன், இப்படி வந்து எழுதுறாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த வா, இப்படி எழுதுறது இடது வாட்டமா. இது வந்து வகுப்பு, அது யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேல் வகுப்பு அப்படின்னு வரப்ப மேல் வகுப்பு, வா வந்து கொஞ்சம் அழுத்தி எழுதணும். அதே மாதிரி விளக்கு, அதுக்குமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு மது விலக்கு அப்படின்னு வரப்ப மா குட்டியாக எழுதிட்டு விளக்கு ஸ்டோக்கு, மது விலக்கு. அடுத்து வங்கிக்குமே யூஸ் பண்ணுவாங்க. கூட்டுறவு வங்கி, கூட்டுறவுக்கு நம்ம எப்படி எழுதுவோம், அதில் வா கட் பண்ணோம் அப்படின்னா வங்கி. ஓகேங்களா? வான்றது வகுப்பு, விலக்கு, வங்கி, இந்த மூணுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுவோம். வம், இப்படி எழுதுறது, இது வந்து வாரியம், அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இடது வாட்டமா. ஓகே, இப்படி எழுதுகிற ஷம்மு வந்து நம்ம விஷயம், அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணோம். வம்முன்னு வரப்ப நம்ம அழுத்தி எழுதணும். ஓகேங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வாரியம், மின் வாரியம் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. மின் ஸ்டோக் எழுதிட்டு வாரியமுக்கு வி மாசுழி, மின் வாரியம். குடிநீர் வாரியம் அப்படி வரப்ப குடிநீர் வாரியம். ஓகேங்களா? அடுத்து தா, தா வந்து தொழிலுக்கு வந்து கட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ சிறு தொழில் அப்படின்னு வரப்ப சிறு ஸ்டோக் எழுதிட்டு தா கட் பண்ணால் சிறு தொழில். நெசவு தொழில், அதுக்கு நெசவு தொழில், இப்படி வந்து கட் பண்ணுவாங்க. அடுத்து இத்தம், அதாவது தாவை கொஞ்சம் டபுள் பண்ணி அதில் மாசுழி.
இந்த இத்தம் வந்து முக்கியத்துவம் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ அரசியல் முக்கியத்துவம் அப்படி வரப்ப அரசியல் ஸ்டோக் எழுதிட்டு முக்கியத்துவமுக்கு தாவை டபுள் பண்ணி அதில் மாசுழி அரசியல் முக்கியத்துவம். அடுத்து சம்மு சா மாசுழி சம்மு அரசியல் சாசனம். இதில் வர அந்த சாசனமுக்கு இப்படி யூஸ் பண்ணுவாங்க. அரசியல் அப்படின்றத நம்ம இப்படி எழுதுவோம். சாசனமுக்கு சா மாசுழி. ஓகே. ஐநா சாசனம். ஐநா இப்படி எழுதுவோம். சாசனமுக்கு சா மாசுழி. அடுத்து மா மா வந்து மசோதா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மான்றது இப்படி எழுதுவோம். பாதுகாப்பு மசோதா. பாதுகாப்பு மசோதா. திருத்த மசோதா. திருத்த மசோதா இப்படி வந்து எழுதுவாங்க. இந்த மா மசோதாவுக்கு மட்டும் இல்லாமல் மனப்பான்மை அதுக்குமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அடிமை மனப்பான்மை. அடிமை மனப்பான்மைக்கு மா கட் பண்ணுறாங்க. ஜாதி மனப்பான்மை. ஜாதிக்கு ஜா மனப்பான்மைக்கு மா கட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. மான்றது மசோதா மனப்பான்மை இந்த ரெண்டுத்துக்குமே வந்து இருக்கு. அடுத்து மம் மா இம் இது வந்து எதுக்குன்னா மானியம் அப்புறம் மாவட்டம் இந்த ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கல்வி மானியம் அப்படின்னு வரப்ப கல்வி மானியம். அரசு மானியம் அப்படின்னு வரப்ப அரசு மானியம் இப்படி வந்து எழுதுவாங்க. மாவட்டம்னு வரப்ப கோவை மாவட்டம். கோவை மாவட்டம். திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டம். இந்த மாதிரி மம்ன்றது மானியம் மாவட்டம் இந்த ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நா நடவடிக்கை அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நேரடி நடவடிக்கை அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. நேரடிக்கு நறு டி நடவடிக்கைக்கு நா கட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. அடுத்து நறு இப்படி எழுதுறது. இது எதுக்காக அப்படின்னா நெருக்கடி இந்த வார்த்தைக்கு வந்து கட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நிதி நெருக்கடி அப்படின்னு வருதுன்னா நிதி நறு கட் பண்ணிடுவாங்க. நிதி நெருக்கடி. சர்வதேச நெருக்கடி இதுக்கு சர்வதேச நறு நெருக்கடி அவ்வளோதான். அடுத்து லா லான்றது இலாக்கா துறை அதை தான் இலாக்கான்னு சொல்கிறாங்க. நிதி இலாக்கா நிதி எழுதிட்டு லா கட் பண்ணோம் அப்படின்னா நிதி இலாக்கா. கல்வி இலாக்கா கல்வி இலாக்கா லா கட் பண்ணா. லான்றது இலாக்கானா லம் லா மாசுழி. இதுக்கு வந்து இலக்கியம். இலக்கியம்ன்ற வேர்டு தனியாக எழுதுனா ரொம்ப பெருசாக போகும். லாவும் மாசுழி அதாவது லம் எழுதிட்டேன்னா அது இலக்கியம். எக்ஸாம்பிளுக்கு சங்க இலக்கியம். சங்க இப்படி எழுதிட்டு இலக்கியமுக்கு லா மாசுழி. இலக்கிய பூங்கா அப்படி ஸ்டார்ட் ஆகிறப்ப லா கட் பண்ணிட்டு பூங்கா ஸ்டோக் எழுத வேண்டியதான். இலக்கிய பூங்கா ஆரம்பத்துலேயோ இல்லைனா எண்டிங்லேயோ. ஓகேங்களா. அடுத்து ரா கீழ் நோக்கி எழுதுகிற ரா இது எதுக்காக அப்படின்னா ரயில்வே அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரயில்வே நிர்வாகம் அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. ரயில்வே நிர்வாகம் இப்படி வந்து கட் பண்ணிப்பாங்க. ரயில்வே ஊழியர். ரயில்வே ஊழியர். ஓகேங்களா. அடுத்து ரம் இப்படி எழுதுறது கீழ் நோக்கி எழுதுறது. இது எதுக்காக அப்படின்னா அரசாங்கம் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மத்திய அரசாங்கம் அப்படி வரப்ப மத்திய அரசாங்கம். ஜனநாயக அரசாங்கம். ஜனநாயகக்கு
ஜா நான் எழுதுவோம். அரசாங்கம் வரப்ப கீழ்நோக்கி ரா மாசுடி, ஜனநாயக அரசாங்கம். இப்போ ரா வந்து கீழ்நோக்கி எழுதுறது ரயில்வேக்கு பார்த்தோம் இல்லையா. ரான்றது மேல் நோக்கி எழுதுறது நிறைய வார்த்தைகளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு மந்திரி, கல்வி மந்திரி அப்படின்னு வரப்ப கல்வி மந்திரிக்கு ரா மட்டும் கட் பண்ணுறோம். முதல் மந்திரி அப்படின்னு வரப்ப மு தல் எழுதிடுறோம், மந்திரிக்கு ரா. அடுத்து துறைக்குமே நம்ம ரா தான் கட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு மின்துறை, மின் துறை. பொதுப்பணித்துறை, இதுக்கு பொது பணி துறை. ஓகேங்களா. அடுத்து முறை, இதுக்குமே நம்ம ரா தான் கட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நெறிமுறை, நே ரி முறை. அணுகுமுறை, அ நு கு முறை. கட் பண்ண முடிஞ்சா கட் பண்ணணும், கட் பண்ண முடியலன்னா பக்கத்தில் எழுதிடணும். அடுத்து இராணுவம், அதுக்குமே நம்ம வந்து மேல் நோக்கி எழுதுகிற ரா தான். எக்ஸாம்பிளுக்கு இராணுவ பயிற்சி, இராணுவ இப்படி எழுதுவோம், பயிற்சிக்கு ஃபுல் ஸ்டோக்கு பயிற்சி. இராணுவ செலவு, ரா கட் பண்ணுறோம், செலவுக்கு செலவு, இப்படி நம்ம வந்து எழுதுகிறோம். ஓகேங்களா. லாஸ்ட்டு ரான்றது வரிக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோங்க. எக்ஸாம்பிளுக்கு சுங்க வரி, சுங்க எழுதிட்டு ரா கட் பண்ணோம் அப்படின்னா சுங்க வரி. விற்பனை வரி, நை எழுதிட்டு ரா கட் பண்ணோம் அப்படின்னா விற்பனை வரி. அவ்வளோதாங்க, இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி 93, 94 கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே வந்து பேராகிராஃப் தான். மினிமம் 5 டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள். எழுதி பார்க்குறதோடு இல்லாமல் கண்டிப்பாக ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. நம்ம அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.